அட்டைப்பூச்சி தெரியுதா தெரியுதா ஷூவில்? பக்கத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு மான் ஓடுதுங்க உள்ளேருந்து. கேமராவில் தெரியாது, அந்த செடிக்குள்ளே போகுது. எங்கங்க என்னங்க மான்லாம் இருக்குது. மான் 2 மான் இப்போ கிராஸ் ஆச்சு. நான் நல்லா பார்த்தேன். மான் இருக்கிற இடத்துல சிறுத்தை இருக்கும்ல, கொஞ்சம் ஆபத்தான பகுதி தான் போல். கேம்ப் பண்ண போகுமா வேண்டாமான்னு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. இங்கே சுற்றி யாருமே ஆள் கிடையாதுங்க. இங்கே அட்டைப்பூச்சிங்க இருக்குது நிறையா. ஒன்றுமோ காலில் ஊறுதேன்னு நினைச்சேன். அட்டைப்பூச்சி அட்டைப்பூச்சி தெரியுதா தெரியுதா ஷூவில்? கால் வைக்கலாமா என்னன்னு எனக்கே பயமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கால் வைக்கிற இடம் பூரா அட்டைப்பூச்சியாக தான் இருக்குது. அதனால் நம்ம லொக்கேஷனை மாற்றுவோம். எங்கேயாவது பாறை மேலே போயிட்டு கேம்ப் பண்ணுற மாதிரி பண்ணுவோம். ஏன்னா அங்கே பயங்கரமாக அட்டைப்பூச்சி. தெரியலனா கூட பரவாயில்ல, இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கால் வைக்கிறதுக்கு பயமாக இருக்குது. இது அட்டைப்பூச்சியோட சாம்ராஜ்யம் போல்.
அட்டைப்பூச்சி இருக்கிறதுனால கீழே கால் வைக்கிறதுக்கே பயமாக இருக்குது. அதனால தான் ஒரு மாதிரி தயங்கி காலை மேலே வச்சுட்ருக்குறேன். ஆக்சுவலாக அட்டைப்பூச்சியை பார்த்தோன்னே நான் வீடியோ பண்ண வேண்டாம், போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப தூரம் நடந்து வந்தேன் ரிஸ்க் எடுத்து. இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து வந்து அட்டைப்பூச்சிக்காக பயந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காலை தூக்கி கல் மேலே வச்சுக்குவோம். கீழே வச்சா எல்லா இடத்துலையும் அட்டைப்பூச்சி இருக்குது. கிட்டத்தட்ட ஷூவை வச்சுட்டு என்னமோ ஏறுதே காலில் அப்படின்னு பார்க்குற பூரா அட்டைப்பூச்சி இருக்குது. என்னால் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக வீடியோ பண்ண முடியல. லாஸ்ட்டாக வீடியோ பண்ணி பார்த்தீங்கன்னா 2 மாதம் ஆச்சு. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வேலை எனக்கு அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் யூடியூபர்லாம் கிடையாது. நான் சும்மா எனக்கு கேம்பிங் பிடிக்குங்கிறதுக்காக நான் கேம்ப் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம ஃபுல் டைம் யூடியூபர்லாம் கிடையாது. ஃபுல் டைமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், பில்டிங் ஒர்க்கு. நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாக வேலை அதிகமாகிடுச்சு. அதனால் டைம் கிடைக்கல. அப்புறம் பார்த்திங்கன்னா ஏரியாஸும் சூஸ் பண்ண முடியல. பண்ண பிளேஸ்லேயே திரும்பி வீடியோ பண்ணுறது நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. புதுசாக வேறு பிளேஸ் தேடி பிடிக்கிறதுக்கும் டைமும் இல்லை. கொஞ்சம் வேலை அதிகமானதுனால வீடியோ என்னால் பண்ண முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸுக்கு பக்கத்தில் தான் என்னோடய வேலை ஒன்று புதுசாக ஆரம்பிச்சிருக்கேன், ஊட்டிக்குள்ளே. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஒரு பிளேஸ் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிது. அதனால் சரி ஓகே, இங்கே வந்து நமக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக ஃபுல் வீடியோ வரும். ஆனால் தனியாக பண்ண மாட்டேன். இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சரான இடம். அதனால் யாராவது ஒரு 2 பேர் 3 பேர் யாராவது செட்டாக வந்தாங்கன்னா இந்த இடத்துல கண்டிப்பாக வீடியோ பண்ணுவோம். சீக்கிரம் வரும். ஓகே மக்களே, டீ சாப்பிடுங்க எல்லோரும். சன்செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடம் கொஞ்சம் ஆபத்தான இடம். ஏன்னா கரடி அது இது இங்கே நடமாட்டம் அதிகமாக இருக்கிற இடம். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக நான் டீயை சாப்பிட்டு முடிச்சுட்டு பேக் பண்ணி எடுத்துகிட்டு கிளம்பிடுறேன். ஒரு சின்ன ஒரு அப்டேட், அதனால தான். ஏன்னா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் ரொம்ப ஒரு மாதிரி பயமாக இருக்குது. கால் கீழே வைக்கிறது, அதனால் தூக்கி மேலே கல்லுக்கு மேலே வச்சுருக்கேன். காலை கீழே வச்சா அட்டைப்பூச்சி ஏறிடுது. எறும்பு மாதிரி இருக்குங்க எங்கள் அட்டைப்பூச்சி பூரா. வைக்கிற இடமெல்லாம் அட்டைப்பூச்சியாக இருக்குது. இந்த வீடியோ அந்த அளவுக்கு பிடிச்சிருக்குலான்னு தெரில. ரொம்ப நாள் கழித்து எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சின்ன ஒரு வீடியோ உங்களுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போயாவது ஒரு வீடியோ வரும், ஆனால் கண்டிப்பாக வரும். மாதத்துக்கு ஒரு வீடியோ, இல்லை 2 மாதத்துக்கு ஒரு வீடியோ, அப்படி தான் வரும். வாரத்துக்கு ஒரு வீடியோலாம் சத்தியமாக நம்மளால் இப்போதைக்கு பண்ண முடியாது. கொஞ்சம் டைம் ஆகும் அது பண்ணுறது. டீ சூப்பராக இருக்குது. இருட்டுறதுக்குள்ளே இந்த இடத்துலேருந்து சீக்கிரம் மேலே ஏறி போயிடணுங்க. நான் கொஞ்சம் டவுனாக கீழே இறங்கி வந்திருக்கேன். கொஞ்சம் ஒரு மாதிரி டீப் ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கேன் நான்.
ஓகே மக்களை, இதோட இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு ஃபுல் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். சீக்கிரம் ஃபுல் வீடியோ பண்ணுறேன். ஓகே, இருட்டுறதுக்குள்ளே நான் வீட்டுக்கு போகணும். அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது ஓப்பனாக சொல்ல போனால். ஓகே, டாடா, பை பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.